இப்போ மிதுன லக்னம்னு வரும்போது சுக்கிரன் வந்து பஞ்சமாதிபதி, 5, 12 கூடையவர். அவர் போய் 7ஆம் பாவத்துல உட்கார்றாரு அப்படின்னா காதல் வயப்படுவார்கள், காதல் திருமணம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள உங்களுக்கு கொண்டு போயிடும். அது ஒண்ணும் தப்பு இல்லை, காதல் திருமணம் பண்ணிக்கிறது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் அவர் 5ஆம் அதிபதியாகி அவர் போய் 7ஆம் பாவத்துல உட்காரும் போது கண்டிப்பாக இவர்களுக்கு அரேஞ்ச்டு மேரேஜ் அப்படிங்கிற விஷயம் செட் ஆகாது. இவங்களுக்கு வந்து காதல் திருமணம் ஒண்ணுதான் ஒர்க் அவுட் ஆகும், அது சிறப்பா இருக்கும் அவங்களுக்கு. இப்போ ஒரு கடக லக்னக்காரர்களுக்கு அதே தனுசுல சனி பகவான் இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும்? இப்போ கடக லக்னம்னு வரும்போது சனி பகவான் யாரு? 7, 8 குடையவர். அவர் போய் 6ஆம் பாவத்துல உட்கார்றாரு. 6ஆம் பாவம் அப்படிங்கிறது ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்றோம். ஏற்கனவே கடக லக்னத்துக்கு 7, 8 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நிறைய சேலஞ்சஸ் கொடுக்கும், நிறைய சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு பாவங்கள் தான் இந்த 7, 8ங்கிறது. அதுலயும் சனி பகவான் கேட்கவே வேண்டாம். சனி பகவான் போய் அந்த 6ஆம் பாவத்துல உட்கார்றது ஒரு பக்கம் சனி பகவானுக்கு அது நல்ல பாவம் தான். ஆனா திருமண வாழ்க்கை அப்படின்னு வரும்போது இந்த கடக லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி வந்து களத்திர ஸ்தானாதிபதி ஆயிடுறார். அவர் போய் 6ஆம் பாவத்துல தன் பாவத்துக்கு விரைய பாவத்துல உட்காரும் போது திருமண வாழ்க்கையில கண்டிப்பாக பிரச்சனைகள் இருக்கும்.